ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதுக்கு முன்னாடி கான்க்ரூவன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சின்னதாக அதுக்கு ஒரு சின்ன இது வச்சு ஒரு கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். நான் கான்க்ரூவன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருந்தேன்னா, ஒரு 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். அதை ஒன்றோட ஒன்று, இப்போ நான் 2 ட்ரையாங்கிள் ஒன்று போல் எடுத்திருக்கேன். பட் இதை நம்ம எப்போ கன்ஃபார்ம் பண்ணலான்னா, ஒன்றோட ஒன்று மேலே வச்சு ஓவர்லேப் ஆகையில் எந்த இதுவும் இருக்கக்கூடாது, எந்த ஸ்பேஸும் இருக்கக்கூடாது, எந்த இதுவும் இல்லாமல் இருக்கும்போது இது ட்ரையாங்கிள், இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூவெண்ட்டுன்னு சொல்லிடுவோம். அதாவது ஒன்றோட ஒன்று மேலே வைக்கல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் எக்ஸ்ட்ராஸும் இல்லாமல் நீட்டாக ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகி இருந்ததுன்னா இது இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூவெண்ட். இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு தான் சைடு ஆங்கிள் சைடு இந்த மாதிரி சில டைப்ஸ்லாம் பார்ப்போம். அதாவது அவங்க 2 ஆங்கிள் கொடுத்துட்டு இன்க்ளூடட் சைடு கொடுத்து அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம சம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சில விஷயங்கள் வச்சு நம்ம அந்த 2 ட்ரையாங்கிளும் ஈக்குவல் தான், கான்க்ரூவெண்ட் தான் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அதை வச்சு சில சம்ஸ் பார்ப்போம். அது பிஃபோர் பேசிக் என்னென்னா, ஒரு ட்ரையாங்கிள் இன்னொரு ட்ரையாங்கிள் கான்க்ரூவெண்ட் எப்போ சொல்லுவோன்னா, இப்போ 2 ட்ரையாங்கிள் நான் மேலே வைக்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் மேலே இன்னொரு ட்ரையாங்கிள் வைக்கல எந்த எக்ஸ்ட்ராஸும் இருக்கக்கூடாது, ஓவர்லேப் ஈக்குவலாக ஆகியிருந்தால் இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூவெண்ட். சப்போஸ் நாட் கான்க்ரூவெண்ட் சொல்கிறதுக்கு இப்போ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை மேலே வச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எக்ஸ்ட்ராஸ் இல்லையா, இதெல்லாம் எக்ஸ்ட்ராஸு. இது இப்படி இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்க்ரூவெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை நான் ஷேப்ஸாலையும் கார்ட்போர்டாலையும் செஞ்சு காமிச்சிட்டேன். இதை நம்ம இனிமே ஆங்கிள்ஸ் கொடுத்து சைட்ஸ் கொடுத்து அவங்க கொடுக்குறத வச்சு அந்த 2 ட்ரையாங்கிளும் கான்க்ரூவெண்ட்டாக இல்லையான்னு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.